ஒரே ஓவரில் சாம்சன், திலக் மற்றும் சூரியகுமார் அவுட். அதிர்ச்சி கொடுத்த இங்கிலாந்து பவுலர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டி20 போட்டியில் இந்திய அணியின் 3 வீரர்கள் ஒரே ஓவரில் ஆட்டமிழந்தனர். புனேயில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டி20 நடந்து வருகிறது. முதல் ஓவரில் இந்திய அணிக்கு அபிஷேக் வர்மா மூலம் 12 ஓட்டங்கள் கிடைத்தது. ஆனால் 2வது ஓவரை வீசிய சாகிப் மஹ்மூத் இந்திய அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தார். அவரது ஓவரின் முதல் பந்தில் சஞ்சு சாம்சன் 1 ரன்னில் கார்ஸிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்த பந்திலேயே திலக் வர்மா ரன் எடுக்காமல் ஆர்ச்சரிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். பின்னர் வந்த அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் அந்த ஓவரின் கடைசி பந்தில் கார்ஸிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். எனினும் ரிங்கு சிங் 30 ஓட்டங்கள் விளாச, ஹர்திக் பாண்டியா ருத்ர தாண்டவம் ஆடினார். 30 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 4 சிக்சர், 4 பவுண்டரிகளுடன் 53 ஓட்டங்கள் விளாசினார். மறுமுனையில் அதிரடியில் மிரட்டிய சிவம் தூபே 34 பந்துகளில் 2 சிக்சர், 7 பவுண்டரிகளுடன் 53 ஓட்டங்கள் எடுத்தார். இதன் மூலம் இந்திய அணி 9 விக்கெட்டுக்கு 181 ஓட்டங்கள் குவித்தது. மஹ்மூத் 3 விக்கெட்டுகளும், ஓவர்டன் 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். விரக்தியில் பாகிஸ்தான். தொடக்க விழா ரத்து. அப்படி என்ன காரணம்? கேப்டன்கள் சந்திக்கும் நிகழ்வு மற்றும் தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. உலகக் கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி போன்ற ஐசிசி தொடர்களுக்கு முன் கேப்டன்கள் சந்திப்பு மற்றும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். இதில் அனைத்து அணி கேப்டன்களும் கலந்து கொள்வார்கள். இந்நிலையில் இந்த தொடருக்கு முன் நடைபெறவிருந்த கேப்டன்கள் சந்திக்கும் நிகழ்வு மற்றும் தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காரணங்களாக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் தாமதமாக வர இருப்பதால் திட்டமிட்டபடி விழா நடத்த முடியவில்லை. இந்திய அணி பாகிஸ்தானில் விளையாட மறுப்பு தெரிவித்து துபாயில் விளையாட உள்ள நிலையில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பாகிஸ்தான் செல்ல மாட்டார் என்று கூறப்பட்டது. பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் நடைபெறவுள்ள 3 மைதானங்களிலும் இன்னும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறான சிக்கல்கள் இருப்பதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு (பிசிபி) மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் (ஐசிசி) தொடக்க விழாவையும் கேப்டன்கள் சந்திப்பையும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.